எமக்குத் தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்கின்ற பாரதியின் வரிகளோடு இன்றைய தில்லிகை அமர்வு தொடங்குகின்றது. 2021 செப்டம்பர் மாதத்திற்கான தில்லிகை நிகழ்வில் தற்கால தமிழில் இளையவர்களின் கவிதை போக்குகள் எனும் தலைப்பில் இன்றைய நாள் நவீன கோட்பாட்டு ஆய்வாளரும் எழுத்தாளருமான பேராசிரியர் தமிழவன் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இந்த அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் உள்ளிட்ட தில்லிகை நண்பர்கள், பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரையும் தில்லிகையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தில்லிகை நிகழ்வு செப்டம்பர் மாதம் 2வது வாரம் சனிக்கிழமை அன்று நிகழ வேண்டியது. செப்டம்பர் 11ஆம் நாள் மகாகவி பாரதியார் அவர்களுடைய 100ஆண்டு நினைவு நாள். தமிழகம் முழுவதும் உலகெங்கிலும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருந்த காரணத்தினால் நாம் இன்னும் 2 வாரங்கள் கழித்து நம்முடைய தில்லிகையை நிகழ்த்தலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அதன்படி இன்றைக்கு தில்லிகை நிகழ இருக்கின்றது. பாரதியின் நினைவு 100ஆண்டை ஒட்டி கவிதை தொடர்பான அமர்வாகவே நாம் நடத்த எண்ணினோம். தற்காலத்தில் தமிழ் இளையவர்களினுடைய கவிதை போக்குகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை ஒட்டி சாகித்ய அகாடமி ஒரு தொகுப்பு நூலினை அண்மையில் கொண்டு வந்தது. அதனை தொகுத்தவர் பேராசிரியர் தமிழவன் அவர்கள். அதனை ஒட்டிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாக இந்த தில்லிகையினை திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த அமர்வில் உரை நிகழ்த்த உள்ள பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்கள் குறித்தான சிறு அறிமுகம். பேராசிரியர் அவர்கள் ஒப்பிலக்கிய ஆய்வு, நாட்டுப்புறவியல் ஆய்வு, பண்பாட்டு ஆய்வினை முதன்மை களமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய ஒரு ஆய்வாளர். போலந்து வார்சா பல்கலைக்கழகத்திலும் பெங்களூரு பல்கலைக்கழகத்திலும் திராவிட பல்கலைக்கழகத்திலும் நெடு ஆண்டுகளாக தமிழ் ஆய்வினை மேற்கொண்டு பல்வேறு தமிழ் ஆய்வாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினராக தற்பொழுது இருந்து வருகின்றார்கள். ஐயா அவர்களுடைய படைப்புகள், தமிழவன் கதைகள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், யதார்த்தவாத புதினமாக வந்திருக்கின்றது. சரித்திரத்தில் படிந்த நிழல்கள், பாலிம்செஸ்ட் வரலாற்றை அழித்தெழுதும் உத்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஜி.கே. எழுதிய மர்மநாவல், வார்ஷாவில் ஒரு கடவுள் முதலான படைப்பிலக்கியம் சார்ந்த நூல்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஆய்வு சார்ந்து மிக முக்கியமான நூல்களை எல்லாம் தமிழுக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். புதுக்கவிதை 4 கட்டுரைகள், ஸ்ட்ரக்சரலிசம், படைப்பும் படைப்பாளியும், தமிழும் குறியியலும், தமிழில் மொழிதல் கோட்பாடு, தமிழுணர்வின் வரைபடம், திராவிடம், தமிழ் தேசம் கதையாடல், ஒரு நூற்றாண்டு தமிழ் சிந்தனை வரலாறு. இத்தகைய ஆய்வு சார்ந்த நூல்களும் ஐயாவர்களுடைய பேருழைப்பில் தமிழ் சமூகத்திற்கு கிட்டியிருக்கின்றது. ஆய்வாளராகவும், சிற்றிதழ் படைப்பாளியாகவும், கட்டுரையாளராகவும், நவீன தமிழ் இலக்கிய விமர்சகராகவும், இலக்கிய கோட்பாட்டாளராகவும், படைப்பாளியாகவும் இத்தகு பல்வேறு பரிணாமங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்களை தற்கால தமிழில் இளையவர்களின் கவிதை போக்குகள் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தி நல்லதொரு கலந்துரையாடலுக்கு வித்திட வருமாறு தில்லிகையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். நண்பர்களே, இளைஞர்களோடு உரையாடல் நடத்துவது என்பது எனக்கு எப்போதுமே பிடித்த ஒரு செயல். சுமார் 50 ஆண்டுகள் ஆங்காங்கு ஆசிரியனாக இருந்தபோது என்னுடைய மாணவர்களோடு இலக்கியம் பற்றியும் கவிதை பற்றியும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறவன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தில்லிகை என்ற ஒரு அமைப்பின் சார்பில் என்னை கவிதையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதுவும் இப்போது சமீபத்திலே வெளிவந்திருக்கிற இளையவர்களின் புதுக்கவிதை என்ற ஒரு நூலை அடிப்படையாக வைத்து ஒரு புது உணர்வு பல இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். நண்பர் தமிழ் பரதன் என்னை ஒரு முறை டெல்லியில் சந்தித்தார்.
ஜேஎன்யூவுக்கு நான் வந்திருந்த போது என்னை அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவரோடு எனக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்தது. அந்த முறையிலே உங்கள் எல்லோருக்கும் சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த இளையவர்களின் கவிதை தொகுப்பு என்று ஒன்றை சாகித்ய அகாடமிக்காக செய்து கொடுத்த போது நான் சுமார் ஒரு 5000 கவிதைகளையாவது வாசித்திருப்பேன். எப்போதுமே எனக்கு கவிதை வாசிக்க விருப்பம். எந்த கோணத்தில் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் தொடங்கியது ஒரு காலம், அதாவது பாளையங்கோட்டையிலே முதலாக நான் பணியில் இருந்தபோது இந்த வேலைகள் தொடங்கின. இளைஞர்களை அழைத்து, எல்லோரும் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போது ஆசிரியனாகிய நானும் என்னுடைய நண்பர் சிவசு வேறு சிலரும், பின்னால் டெல்லி பல்கலைக்கழகத்திலே துறை தலைவராக இருந்த மாரியப்பன் அப்போது என்னிடம் மாணவராக இருந்தார். இப்போது நாடகத்திலும் திரைப்படத்திலும் ஒரு முக்கியமானவராக கருதப்படக்கூடிய பேராசிரியர் மு. ராமசாமி என்னுடைய மாணவராக பாளையங்கோட்டையிலே அப்போது படித்துக் கொண்டிருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்திலே பிறகு பிற்காலத்தில் மொழியியல் துறை பேராசிரியரான தெய்வசுந்தரம் என்பவர். இந்த மாதிரியாக எல்லோரும் இளைஞர்களாக இருந்த ஒரு உணர்வை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வந்தோம். அந்த காலம் உங்களுக்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத காலம். மாணவர்கள், இளைஞர்கள் பலர் பிறந்திருக்க மாட்டீர்கள். அப்போதெல்லாம் யாப் இல்லாமல் கவிதை எழுதினால் அது பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அந்த சூழ்நிலையிலே புதுக்கவிதை அப்போது தமிழகத்திலே அறிமுகமாகிறது. நாங்கள் எல்லாம் புதுக்கவிதையை வாசிக்கின்றோம். அதுபோல புதுக்கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு ஆர்வம். ஆனால் அப்போது வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கவிதைகள் மீது பெரிய விமர்சனம் எந்த கோணத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த புதுக்கவிதைகள் அழுகுணித்தனமாக இருக்கின்றன, வாழ்க்கைக்கு பயன்படாது என்று. அதுல ஒரு வகையான, அந்த காலத்துல புதுக்கவிதை என்று சொன்னால் வாழ்க்கையை சீசு செல்லப்பாவினுடைய வார்த்தையை பயன்படுத்துவதென்றால் சிக்கும் சிடுக்குமாக வாழ்க்கையை படம் பிடிப்பதுதான் புதுக்கவிதை. அதற்கு அந்த முறை, அந்த எழுத்து முறைக்கு ஒரு இயக்கம், இலக்கிய இயக்கம் என்று பெயரெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். மிக குறைந்த நேரத்தில் நான் அதிகமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களோடு நான் பேசுவதற்குரிய விஷயங்களை ஒரு சர்ச்சையாக, உரையாடலாக நடத்த வேண்டும். ஒரு பக்கத்திலிருந்தே நான் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். அந்த முறையிலே பார்க்கிற போது அந்த கவிதை அன்று தொடங்கியது எப்படி இருந்தது என்றால், அழுகுணித்தனமான கவிதையாக இருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் அதனை முற்போக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்தார்கள். இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்தார்கள். அந்த காரணத்தினால அவங்க விமர்சிக்க கூடாத கவிதைகளை எழுத வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆக்டோபஸும் நீர்ப்பூவும் என்று தலைப்பிலே 1972 சுமார் 80 பக்க அளவிலே ஒரு கவிதை தொகுப்பு 6-7 இளைஞர்கள் கொண்டு வந்தோம். அதற்கு முன்னுரை எழுதியவர், அவரும் தமிழ் துறையை சார்ந்த உங்கள் பலருக்கு அறிமுகமானவராக இருப்பார்,
ஆனால் அவர் பேரிலே அந்த முன்னுரை அவர் எழுதவில்லை. அந்த அளவுக்கு அந்த காலத்துல புதுக்கவிதையை எழுதுவதோ புதுக்கவிதையோடு தொடர்பு படுத்திக் கொள்வதோ மிகவும் தவறான ஒரு காரியம். அந்த முன்னுரை எழுதியவர் மிகவும் பழம் தமிழ் இலக்கியத்திலே தோய்ந்தவர் என்றும் மிகவும் ஆழங்கால்பட்ட ஒரு ஆய்வாளர் என்றும் இன்றும் கருதக்கூடிய பேராசிரியர் நாச்சிமுத்து. உங்களுடைய ஜேஎன்யூவில் கூட அவர் பேராசிரியராக சில காலம் பணியாற்றி விட்டு இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இந்த மாதிரி பெரும்பாலும் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் அந்த மரபை மீறி, அதுவும் அப்போது வந்து கொண்டிருந்த கவிதைகளுடைய போக்கையும் தாண்டி கவிதைகள் எழுதிய ஒரு சூழல். என்னுடைய புதுக்கவிதை பற்றிய அறிவு என்பது அதிலிருந்து தொடங்குகிறது. எனவே 72 என்று சொன்னால் இப்போது ஒரு சுமார் 50 ஆண்டு கால பழக்கம். அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு நான் தொடர்ந்து கவிதையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வானம்பாடி என்ற பெயரில் ஒரு கவிதை இயக்கம் வந்தது. அதில் பெரும்பாலும் தமிழ் பேராசிரியர்கள் கவிதை எழுதினார்கள். எனவே அந்த கவிதைகளை நீங்கள் எடுத்து அப்போது அந்த வானம்பாடி இதழிலே படித்திருந்தீர்கள் என்றால், யாப்பு மூலமாக எழுதுகின்ற கவிதைக்கும் புதுக்கவிதைக்கும் நடுவிலே ஒரு பாதையை அவர்கள் அமைத்திருப்பார்கள். அது அப்போது நடந்த ஒரு காரியம். எனவே 50 ஆண்டு கால தமிழ் கவிதை பற்றி நீங்கள் யாராவது ஆய்வு செய்தாலோ தெரிந்து கொள்ள விரும்பினாலோ இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களே, இளைஞர்களோடு உரையாடல் நடத்துவது என்பது எனக்கு எப்போதுமே பிடித்த ஒரு செயல். சுமார் 50 ஆண்டுகள் ஆங்காங்கு ஆசிரியனாக இருந்தபோது என்னுடைய மாணவர்களோடு இலக்கியம் பற்றியும் கவிதை பற்றியும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறவன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தில்லிகை என்ற ஒரு அமைப்பின் சார்பிலே என்னை கவிதையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதுவும் இப்போது சமீபத்திலே வெளிவந்திருக்கிற இளையவர்களின் புதுக்கவிதை என்ற ஒரு நூலை அடிப்படையாக வைத்து ஒரு புது உணர்வு பல இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். நண்பர் தமிழ் பரதன் என்னை ஒரு முறை டெல்லியில் சந்தித்தார். ஜேஎன்யூவுக்கு நான் வந்திருந்த போது என்னை அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவரோடு எனக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்தது. அந்த முறையிலே உங்கள் எல்லோருக்கும் சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த இளையவர்களின் கவிதை தொகுப்பு என்று ஒன்றை சாகித்ய அகாடமிக்காக செய்து கொடுத்த போது நான் சுமார் ஒரு 5000 கவிதைகளையாவது வாசித்திருப்பேன். எப்போதுமே எனக்கு கவிதை வாசிக்க விருப்பம். எந்த கோணத்தில் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் தொடங்கியது ஒரு காலம், அதாவது பாளையங்கோட்டையிலே முதலாக நான் பணியில் இருந்தபோது இந்த வேலைகள் தொடங்கின. இளைஞர்களை அழைத்து, எல்லோரும் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள், அப்போது ஆசிரியனாகிய நானும் என்னுடைய நண்பர் சிவசு வேறு சிலரும், பின்னால் டெல்லி பல்கலைக்கழகத்திலே
துறை தலைவராக இருந்த மாரியப்பன் அப்போது என்னிடம் மாணவராக இருந்தார். இப்போது நாடகத்திலும் திரைப்படத்திலும் ஒரு முக்கியமானவராக கருதப்படக்கூடிய பேராசிரியர் மு. ராமசாமி என்னுடைய மாணவராக பாளையங்கோட்டையிலே அப்போது படித்துக் கொண்டிருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்திலே பிற்காலத்தில் மொழியியல் துறை பேராசிரியரான தெய்வசுந்தரம் என்பவர். இந்த மாதிரியாக எல்லோரும் இளைஞர்களாக இருந்த ஒரு உணர்வை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வந்தோம். அந்த காலம் உங்களுக்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத காலம். மாணவர்கள், இளைஞர்கள் பலர் பிறந்திருக்க மாட்டீர்கள். அப்போதெல்லாம் யாப் இல்லாமல் கவிதை எழுதினால் அது பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அந்த சூழ்நிலையிலே புதுக்கவிதை அப்போது தமிழகத்திலே அறிமுகமாகிறது. நாங்கள் எல்லாம் புதுக்கவிதையை வாசிக்கின்றோம். அதுபோல புதுக்கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு ஆர்வம். ஆனால் அப்போது வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கவிதைகள் மீது பெரிய விமர்சனம் எந்த கோணத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த புதுக்கவிதைகள் அழுகுணித்தனமாக இருக்கின்றன, வாழ்க்கைக்கு பயன்படாது என்று. அதுல ஒரு வகையான அந்த காலத்துல புதுக்கவிதை என்று சொன்னால் வாழ்க்கையை சீசு செல்லப்பாவினுடைய வார்த்தையை பயன்படுத்துவதென்றால் சிக்கும் சிடுக்குமாக வாழ்க்கையை படம் பிடிப்பதுதான் புதுக்கவிதை. அதற்கு அந்த முறை, அந்த எழுத்து முறைக்கு ஒரு இயக்கம், இலக்கிய இயக்கம் என்று பெயரெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். மிக குறைந்த நேரத்தில் நான் அதிகமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களோடு நான் பேசுவதற்குரிய விஷயங்களை ஒரு சர்ச்சையாக, உரையாடலாக நடத்த வேண்டும். ஒரு பக்கத்திலிருந்தே நான் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். அந்த முறையிலே பார்க்கிற போது அந்த கவிதை அன்று தொடங்கியது எப்படி இருந்தது என்றால், அழுகுணித்தனமான கவிதையாக இருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் அதனை முற்போக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்தார்கள். இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்தார்கள். அந்த காரணத்தினால அவங்க விமர்சிக்க கூடாத கவிதைகளை எழுத வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆக்டோபஸும் நீர்ப்பூவும் என்று தலைப்பிலே 1972 சுமார் 80 பக்க அளவிலே ஒரு கவிதை தொகுப்பு 6-7 இளைஞர்கள் கொண்டு வந்தோம். அதற்கு முன்னுரை எழுதியவர், அவரும் தமிழ் துறையை சார்ந்த உங்கள் பலருக்கு அறிமுகமானவராக இருப்பார். ஆனால் அவர் பேரிலே அந்த முன்னுரை அவர் எழுதவில்லை. அந்த அளவுக்கு அந்த காலத்துல புதுக்கவிதையை எழுதுவதோ புதுக்கவிதையோடு தொடர்பு படுத்தி கொள்வதோ மிகவும் தவறான ஒரு காரியம். அந்த முன்னுரை எழுதியவர் மிகவும் தமிழ் இலக்கியத்திலே தோய்ந்தவர் என்றும் மிகவும் ஆழங்கால்பட்ட ஒரு ஆய்வாளர் என்றும் இன்றும் கருதக்கூடிய பேராசிரியர் நாச்சிமுத்து. உங்களுடைய JNUவில் கூட அவர் பேராசிரியராக சில காலம் பணியாற்றி விட்டு இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இந்த மாதிரி பெரும்பாலும் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் அந்த மரபை மீறி, அதுவும் அப்போது வந்து கொண்டிருந்த ஐயா வணக்கம். சொல்லுங்க தம்பி. எனக்கு சமகால புது கவிதையில அவ்வளவு பரிச்சயம் இல்லை. நான் படிச்சது வந்து பாரதியார், பாரதிதாசன், வைரமுத்து இது போன்ற கவிதைகள் தான். ஸோ இந்த சமகால கவிதைகள் இந்த பாரதியார் கவிதைகள்ல இருந்து எந்த அளவுக்கு மாறுபடுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் விரும்புறேன். வழக்கமாக இந்த மாதிரி கேள்விகள் வரும். தமிழ் துறையில பெரும்பாலும் கவிஞர் என்று சொன்னால் சினிமா பாட்டையும் கவிதையும் வித்தியாசப்படுத்த தெரியாதவர்கள் தான் அதிகம்.
சினிமா பாட்டு எழுதுறவங்க கவிஞர் கிடையாது. முதல்ல அவங்க ராகத்துக்காக மியூசிக்கு முதல்ல போடுவாங்க, அப்புறம் இடையில வார்த்தையை சப்ளை பண்ணுவாங்க. அப்படி சப்ளை பண்ணக்கூடியவங்கெல்லாம் தமிழ் கவிதையில் அவர்களுக்கு எதிர்காலத்துல இடம் இருக்குமா என்பதை என்னிடம் கேட்டால் இடம் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். அதை விடுங்க. அப்புறமா சினிமா பாட்டு கவிதை ஆகாதுன்னு சொன்னேன். இது கூட தமிழ் துறைகள்ல நாம அதிகமா இந்த கருத்துக்களை எடுத்து செல்லாததால் வந்திருக்கக்கூடிய விளைவு இது. பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. என்னை பொறுத்தவரையில பாரதிதாசனை பற்றியும் பாரதியாரை பற்றியும் இன்று வரை சரியான புத்தகங்கள் வரவில்லை. அவருடைய கவிதை, ரெண்டு பேருடைய கவிதையினுடைய நிலை என்ன? இப்போ அதாவது கவிதை என்றால் விளக்க முடியாதது ஒன்று என்று ஒரு விளக்கம் சொன்னேன் பாருங்க. அந்த கோணத்துல ஓரளவாவது இவ்வளவுதான் போக முடியும் அப்படிங்கிறது போலதான் செய்ய முடியும் கவிதையில. இந்த மாதிரி நாம் பேசுறதே உங்களுக்கு சில சமயத்துல தடங்கலா இருக்கலாம். மிக தெளிவாக பேசி மிக தெளிவாக எல்லாவற்றையும் விளக்கிய சூழலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும். எனவே இந்த மாதிரி என்னால விளக்க முடியாத ஒரு விஷயத்தை கவிதையை பற்றி சொல்ல முடியாது, விளக்க முடியாது. அதை எழுதுகிறவர்களை பார்த்து வியக்க முடிகிறது எனக்கு. எனவே இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் அவர்களிடமும் கேட்டீர்கள் என்றால் கவிதை என்றால் ஏதேதோ விளக்குவார்கள், ஆனால் அது கவிதையை பற்றி விளக்கமாக இருக்காது என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அவர்கள் எழுதி காட்டி விடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் எழுதி காட்டி விடுகிறார்கள். எழுத முடிகிறது. ஒரு குழந்தையை பார்த்து நீ எப்படி பேசுகிறாய் விளக்கு என்று சொன்னால் விளக்க முடியாது. பெரியவர்களாலேயே விளக்க முடியல. லிங்குஸ்டிக்ஸ்னாலேயே மொழியை முழுசா இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியல. பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான நிபுணர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் மொழியை விளக்குவதற்கு. இன்று வரை அவர்களால் விளக்க முடியவில்லை என்றுதான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஓரளவு தான் அதுல போக முடியுது. அதுபோலதான் கவிதையும் ஓரளவு தான் விளக்க முடியும், ஓரளவு தான் போக முடியும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம இது இவ்வளவு விளக்கலாம், இவ்வளவு விளக்கலாம். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நீ ஒவ்வொருவரும் தங்கள் விளக்கங்களை கண்டுகொள்ள வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு சரியான பதிலா எனக்கு தெரியவில்லை. அதாவது நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, நான் இந்த எந்த விதமான அளவுகோலையும் பாரதியாரை பற்றி தமிழ் சமூகத்தில் நிலவக்கூடிய அளவுகோலை எடுத்துக்கொள்ளவில்லை. பாரதிதாசனை பற்றி தமிழ் சமூகத்தில் நிலவக்கூடிய அளவுகோலை நான் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த கவிஞர்களை அளப்பதற்கு. அவர்கள் ரெண்டு பேரிடம் இல்லாத அளவுகோல் இந்த இளைஞர்கள் காட்டுகிறார்கள். என்ன பாரதிதாசனோட பாரதியாரோட பெரிய கவிஞர்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அதாவது இந்த கேள்விக்கு எனக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் பாரதிதாசனில் இல்லாத கவித்துவம் அதற்கு பின்னால் வந்திருக்கிறது. காரணம், பாரதிதாசன் இறந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுது. பாரதியார் 1921 வாக்கில் அவர் இறந்து போறாரு அப்படின்னா இவ்வளவு நாள் தமிழ் அப்படி இருக்குமா? அதுக்கப்புறம் தமிழ்ல கவிதை ஊறாதா? கவிதை என்கின்ற ஊற்று தோன்றாதா? இதெல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கு. இதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி, இதை பற்றி நான் கொஞ்சம் குழப்பி விட்டுக்கிட்டு போறேன் இன்னைக்கு உங்களை எல்லாரையும். நீங்க உங்க துறையில விவாதிங்க. அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரியான முறையில உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனா இது விளக்க முடியும். விளக்கம்னா 100 விழுக்காடு கவிதையை பற்றி விளக்க முடியும்னு சொல்ல முடியாது. இது போல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியலாம் அல்லது சுட்டி காட்டப்படலாம். அடுத்த கேள்வி கேளுங்களேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பூமிநாதன் ஐயா, ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஐயா, 2 கேள்விங்கய்யா. முதல் கேள்வி வந்துட்டுங்கய்யா, மேலை நாட்டினுடைய கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்கய்யா, இந்த இசைங்கள் போன்ற கோட்பாடுகள் வந்துட்டு நம்முடைய பழைய கவிதைகள், பிரமிழ், ஞானக்கூத்தன் போன்ற கவிதைகளோட ஒப்பிட்டு பார்க்கறது சரியா தவறுங்கய்யா? சரி. அதாவது மேலை நாட்டு கோட்பாடு எந்த கவிதையோடையும் ஓரளவுக்கு தான் ஒப்பிட முடியும். ஏன்னா நம்முடைய சூழலில் இருந்து வரக்கூடிய கவிதை மேலை நாட்டு கோட்பாடு முழுசும் புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், முயற்சி பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. கவிதையை புரிந்து கொள்வதற்கு
முயற்சி பண்றத அந்த திசையை நோக்கி நாம ஒரு நடை எடுத்து வைப்பதற்கு எல்லா கோட்பாடுகளையும் தமிழில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, தொல்காப்பியத்தை எல்லாம் இப்ப நாங்கள் எல்லாரும் அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, அதையெல்லாம் நம்ம வளர்த்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி பண்ணுகிறோம். அதுபோல எல்லா கோட்பாடுகளையும் பயன்படுத்தலாம். ஆனா அவை முழுதாக அந்த கோட்பாட்டுக்குள்ள அடங்கி விடாது. ஏனென்றால் இங்கிருந்து எழுதக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ் சூழலில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய உயிர், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய தமிழ் எல்லாம் இங்கே உருவானது. எனவே அது முழுதும் எந்த கோட்பாடா இருந்தாலும் அவற்றை அடக்கி விளக்கி விட முடியாது. இதுல உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய விஷயத்துல மீண்டும் வருவோம் நம்ம. அதாவது இளையவர்களுடைய கவிதையை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நான் எந்த கோணத்திலிருந்து எழுதினேன் அப்படிங்கிறது முழுசும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதாவது ஓரளவுக்கு சில சுட்டி காட்டல்களை மட்டும் கொடுக்குறேன். படிமம், அப்புறம் ஒரு லாஜிக் இருக்கக்கூடாது. அது இப்படி லாஜிக் இல்லாம எழுத முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்கலாம். கவிதையில லாஜிக் இல்லாம எழுதலாம். திடீர்னு லாஜிக் மேலே இருக்கும், கடைசி வரியில இருக்கும், இடையில எங்கேயுமே லாஜிக் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் கவிதையை பத்தி பேச முடியும். அப்போ இந்த இளைஞர்களுடைய கவிதையை நான் மூத்தவர்களுடைய கவிதையோட இணைக்கிறேன். அதாவது புது கவிதைங்கிறது பாரதியாருக்கு அடுத்த கட்டம். முந்தின கேள்வி கேட்ட நண்பருக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன். பாரதிதாசனுக்கும் அடுத்த கட்டம். பாரதியாருடைய சில கூறுகள் இன்றைய புது கவிதையில் இருக்கலாம், பாரதிதாசனுடைய சில கூறுகள் இன்றைய புது கவிதையில இருக்கலாம். ஆனால் தமிழ் 2000 ஆண்டு தமிழினுடைய ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கிறது பாருங்க, ஒரு பேராறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றினுடைய வளத்தை இன்றைய புது கவிதை எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. நான் அப்படி இந்த மாதிரியான முறையில ஒரு பொதுவான முறை, மிக புத்தம் பொதுவான ஒரு போக்காக இவற்றை விளக்குவதற்கு நான் விரும்புகின்றேன். அடுத்து ஏதாவது கேட்குறீங்களா? ஐயா, அதை தொடர்ந்து ஒரே ஒரு கேள்வி ஐயா. ஐயா, இப்போ நீங்க ஒரு படிமம் சொன்னீங்க, நீங்க ஒரு வரி சொன்னீங்க, மனம் வரைகிறது காற்றை அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப அழகா இருந்ததுங்க. இப்போ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு பாரதியோடைய அந்த தேன் வந்து பாயுது காவிரியோட ஒப்பிட்டு அழகா சொன்னீங்க. ஆனா வந்துட்டீங்க, இப்போ இது நான் வந்துட்டு எப்படி பாக்குறேன்னாங்க, சரியலிசம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுங்கன்னு நினைக்கிறேங்க, நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அதுல அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சரியலிசத்துல. அதாவது எதேர்த்தியா வந்துட்டு நம்ம அப்படியே எழுதுறது, இங்க கண்ணை மூடிட்டு தவம் பண்ற மாதிரி எழுதுறது. ஸோ அது கூட வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கலாமா ஐயா, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்? அதாவது இதற்கு நான் நேரடியா பதில் சொல்ல விரும்பல. இதை பத்தி எல்லாம் நாங்க எல்லாம் விரிவா எழுதியிருக்கிறோம். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்காக இருக்கட்டும், சரியலிசமாக இருக்கட்டும், இவைகளை இன்றைக்கு பேசின நேரம் நமக்கு மற்ற இளைஞர்களுக்கு கவிதை பற்றிய உரையாடல்ல இருந்து கோட்பாடு பற்றிய உரையாடலாக நாம போய்விடுவோம். எனவே இந்த கோணத்தை கவிதையை நோக்கி, நீங்க முதல்ல பாதி கேட்டீங்க பாருங்க, கவிதையை நோக்கி, அதை நோக்கி மீண்டும் வருவோம். அதாவது இந்த பாரதியாரோட இணைச்சி பேசினது, காற்று, இந்த மாதிரியான விஷயங்களோட இணைச்சி பார்த்து பேசணும் அப்படின்னா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, சரிங்க, நன்றிங்க, நன்றி ஐயா. நான் கேள்வி கேட்டுக்கலாம் ஐயா? கேளுங்க கேளுங்க. இப்போ பாரதியார் அந்த காலத்துல ஒரு தேசியம், காதல், ஒரு கருப்பொருள் வந்து ஒரு இடத்துல நிறையா இருந்தது, அதை பற்றி நிறையா எழுதினாங்க. இப்போ இளைய சமுதாயம் ஒரு பெரும்போக்கா கவிதை வந்து ஒரு இருத்தல் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்த பெரும்போக்கா கவிதை எடுத்து செல்லுது மனுஷங்கிட்ட, மக்கள்கிட்ட எந்த கருப்பொருளை பேசிக்கிட்டு இருக்கு இந்த காலம்? யார் கேட்குறீங்க? பேர் என்ன சொல்லுங்க? வளவன் சார். வளவன், திரும்ப அந்த கேள்வியை கேளுங்க. இப்போ இந்த இளைய தலைமுறையோட கவிஞர்களோட போக்கு எந்த கருப்பொருள் நிறைய பேசுது? அப்போ வந்து தேசியம், காதல், பொய்ப்பற்று, புரட்சி. இப்போ இன்னைக்கு அது படிக்கிறவங்க மனப்போக்கு பதில் சொல்றேன். அதாவது இதை நான் ஒரு பார்வையா ஒரு தலைப்பா வைத்திருந்தேன். இந்த இளைஞர்கள் எதை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் என்று. காதல் பற்றி இல்லை. 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல பலர், 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் காதல் பற்றி இல்லை. எனக்கு ரொம்ப வியப்பு ஏற்பட்டது என்ன அப்படின்னா, தற்கொலை பற்றி நிறைய இருக்கு கவிதை. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், பல கவிதைகள் தற்கொலை பற்றி பேசப்படுகிறது.
உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆத்மா நாம் என்று ஒரு கவிஞர், தமிழில் புதுக்கவிதை எழுதியவர். அவர் இந்த கவிதையை எழுதிய காலகட்டத்திலேயே அவர் எழுதிய காலகட்டத்திலேயே தற்கொலை செய்து கொண்டார், ஆத்மானம் என்ற கவிஞர். ஆக அவருடைய கவிதைக்கு உள்ள அந்த கண்டென்ட், அவர் தற்கொலை செய்து கொண்ட கண்டென்ட் இருந்ததா இல்லையா என்றெல்லாம் அப்போது விவாதங்கள் வந்தன. நானும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவர் தற்கொலை செய்து கொண்டாலும் அந்த கவிதைக்குள்ள ஒரு வகையான தன்மை இருந்ததை ஒழிய தற்கொலைக்கான நேரடியான காரணம் எதுவும் கவிதையில இல்லை என்று அப்போது வந்து கொண்டிருந்தது. ஆக காதல் இல்லை, தற்கொலை பத்தி பல கவிதைகள் இருக்குது. அதுபோல சுற்றில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று பார்க்கும்போது நிதின் திருவரசு என்பவர் இலங்கை நிகழ்ச்சிகளால பாதிக்கப்பட்டு படிமத்துக்குள்ள இலங்கையினுடைய சித்தரிப்பை கொண்டு வர்றார். அது வித்தியாசமான ஒரு சித்தரிப்பு. அதை கொண்டு வர்றதை நான் பார்த்தேன். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தம்பி. அதாவது ஆனா அதிகமான கவிதைகள்ல ஒரு அப்டிராக்ட் பெயிண்டிங் போலவோ ஒரு அப்டிராக்டான மியூசிக் போலவோ அந்த தன்மை தான் அதிகம் இருந்தது. ஆகையினால இந்த அப்டிராக்டான தன்மை எல்லா கவிதைகளுக்குள்ளே, இப்ப நான் ஒரு உதாரணம் 1-2 கவிதை நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன் பாருங்க, அந்த தன்மை தான் அதிகம் இருந்தது. எனவே இவர்கள் இளைஞர்கள் 40 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்கள், அதாவது தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு ஊடகமான புதுக்கவிதையிலே இயங்குகிறார்கள். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து இன்னொரு அப்ஸ்ட்ராக்ஷனை நோக்கி போறாங்க, அல்லது ஒரு உணர்வு படிமத்திலிருந்து இன்னொரு படிமத்தை நோக்கி போறதுலதான் செய்தி இருக்குது. அதுதான் அவங்கள பொறுத்தவரையில மெசேஜ். அவங்களுக்கு காதலோ மற்ற விஷயங்களோ முக்கியமா இல்லை. அதாவது தன்னை வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதே அந்த முயற்சி, அதாவது மொழிக்குள்ள அப்போ ஒரு புது தன்மையை கொண்டு வர்றாங்க. இதுதான் எல்லா பொது கவிஞர்களும் செய்துட்டு இருக்கிறது. இன்றைக்கு புகழ் பெற்ற புது கவிஞர்கள் என்று கருதக்கூடியவர்களாக இருக்கட்டும், புகழ் பெறாதவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே ஒரு சிக்கலில் இருந்து இன்னொரு சிக்கலை நோக்கி மனதை இயக்குகிறார்கள். புரியுதா? அதாவது அதற்கு சில புதிய உத்திகள் இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றன. எனவே இந்த பலருடைய கவிதைகள், நான் 1-2 கவிதைகளை அதுல எடுத்து உங்களுக்கு சொல்லலாம். அப்படின்னா, சபரிநாதன் என்ற ஒருவருடைய கவிதை, ஏடிஎம் வரிசையில் நிற்கும் பொழுது வியந்து கேட்டுக்கொள்கிறீர்கள், வெய்யக்காலம் எப்போது முடிந்தது. சம்பந்தமே இல்லை. ஏடிஎம் வரிசையில போய் நிற்கும் போது வியந்து கேட்டுக்கொள்கிறீர்கள், வெயில் காலம் வெய்ய காலம்னு அவருடைய கொச்சை மொழியில கேட்கிறார். வெயில் காலம் எப்போது முடிந்தது. சம்பந்தமே இல்லாத விஷயம் எல்லாம் உள்ள வருது. சம்பந்தம் இல்லாததுதான் அவரை பொறுத்தவரையில சம்பந்தம் உள்ளது. புரியுதா? இதே போல ஒரு இந்த மாதிரியான இன்னொரு இந்த அம்மா, அவங்க இப்ப பாலைவன லாந்தர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஜெய் தோழர், ஒரு கம்யூனிஸ்ட் தோழரை பற்றி எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய இடது கண் வீட்டு வாசலில் கட்டப்பட்டு துர்ச்சகுனங்கள் உறிஞ்சியதாக நம்பப்படுகின்ற சூம்பிய எலுமிச்சை பழத்தை போன்று சுரந்திருந்தது. அடுத்து, உச்சபட்ச மின்சாரத்தில் இருந்து தோழர் தனது நினைவலைகளை மீட்டு கொடுக்குமாறு இறைஞ்சிய தகவல் இன்னமும் நிலுவையில் உள்ளது. புரியல, எடுத்த உடனே புரியல. அதாவது அவர் கேட்ட அந்த இறைஞ்சிய தகவல், மின்சாரத்திலிருந்து தோழர் தனது நினைவலைகளை மீட்டு கொடுக்குமாறு இறைஞ்சிய தகவல் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. தகவல் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் பாருங்க, கேஸுகள் எல்லாம். அதுபோல இது நிலுவையில் இருக்கிறது.
அது அந்த நிலுவையில் இருக்கிறதுங்கிறது கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஏடிஎம்ல சபரிநாதன் பயன்படுத்தக்கூடியது திடீரென தோன்றுகிறது ஒரு நாள், நான் முற்றிலும் குணமடைந்து விட்டேன். ஒரு நோய்த்தன்மை உள்ளவரது. ஏடிஎம் வரிசையில் நிற்கும் பொழுது வியந்து கேட்டுக்கொள்கிறீர்கள், வெய்ய காலம் எப்போது முடிந்தது. இங்க என்ன அப்படின்னா, அந்த தோழரை பற்றி சொல்லுகின்ற போது அவர் மேல பெரிய சித்திரவதை செய்யறாங்க. அது ஒரு விதமான கவிதையில இங்க கொண்டு வந்து சித்தரிக்கிறதுக்கு இவங்க முயல்றாங்க. இந்த மாதிரியா நேரடியா படித்தால் புரிந்து கொள்ள முடியாத, ஆனால் இப்படி ஒரு மரபு வந்து விட்டது. இதைத்தான் நான் முன்னுரையில் என்ன எழுதியிருக்கிறேன்னா, ஒரு இருண்மை வந்து விட்டது. அந்த இருண்மையை எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். அதாவது மாறி மாறி இந்த கவிஞர்கள் மாறி மாறி, நீ புரியாம கவிதை எழுதுற, ஆமா நானும் புரியாம கவிதை எழுதுறேன், ஆனா நம்ம 2 பேரும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறோம். இது போல 25 பேரும் மாறி மாறி சொல்லுகிறார்கள். அதுபோல இன்றைக்கு புதுக்கவிதை எழுதி கொண்ட இந்த 40 வயசுன்னா இவ்வளவு பேர், இன்னும் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இருண்மையைத்தான் மாறி மாறி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இருண்மையின் மூலமாக ஏதோ ஒன்றை கம்யூனிகேட் பண்றாங்க, ஏதோ ஒன்றை தொடர்பு உறுத்துகிறார்கள், ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு சூழல். அதாவது நான் ஓரளவுக்கு எந்த அளவுக்கும் கூட உங்களுக்கு தெளிவான வழக்கமான தமிழ், நான் ஒரு தமிழ் பேராசிரியர் தான். தமிழ் பேராசிரியர்கள் பேசுகின்ற வார்த்தையை போட்டு கவிதையை விளக்கவில்லை, அதை எல்லோரும் கவனிக்க வேண்டும். நான் வேண்டும் என்றே அப்படி செய்கின்றேன். எளிமையாக பாரதியாருடைய ஒரு பாட்டை எடுத்தோ, மேற்கத்திய ஒரு வரைவிலக்கணத்தை வைத்தோ எளிமைப்படுத்த முடியும், அது கூடாது. தமிழ் மாணவர்கள் மீண்டும் மீண்டும் எளிமைப்படுத்தப்பட்டு விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே புதுக்கவிதை ஒன்றாவது எங்கேயாவது பல்கலைக்கழகத்தில் புதுக்கவிதை பாடமா இருக்கா தெரியல எனக்கு. ஏதாவது 1-2 இருக்கலாம். புதுக்கவிதை அவர்களை பொறுத்தவரையில் இலக்கியமே கிடையாது. அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் இப்போது பேசுகின்ற காரணத்தினால் புதுக்கவிதையில ஒரு பெரிய மன ரீதியான ஒரு பெரிய கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை சுட்டுகிறது. ஒன்று, தற்கொலை பற்றி பலர் எழுதுகிறார்கள். 2, ஒரு சித்தரிப்பின் மூலமாக விளக்க வரும்போது ஒரு விளக்கமின்மையை வந்து அவர்கள் அடைகிறார்கள். விளக்கும் போது விளக்கம் கிடைக்கணுமே ஒழிய விளக்கமின்மை கிடைக்கக்கூடாது. ஆனா இந்த விளக்கமின்மையை மாறி மாறி ஒருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 25 பேரும் இந்த விளக்கமின்மையை செய்து கொண்டிருக்கிற போது விளக்கமின்மையே விளக்கமாக மாறுகிறது. 25 பேரும் விளக்கமின்மையை மீண்டும் மீண்டும் இன்னொருவருக்கு எழுதி கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கும் போது விளக்கம் இன்மையே விளக்கமாக மாறுகிறது. விளக்கமின்மையே விளக்கமாக மாறுகிறது. புதுக்கவிதை இதுதான். இது இந்த மாதிரியா ஒரு இந்த கம்பி மேல நடக்கிறது போல ஒரு வேலை. அதை இந்த புதுக்கவிதை எழுதுகிறவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள். அது எழுதாம இருக்க அவர்களால் முடியவில்லை. அதுதான் அவர்களுடைய உந்துதல். அதுக்கு மொழி கை கொடுக்குது. தமிழ் மொழியில தான் எழுதுறாங்க. ஏன் புரியல? நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மொழியில் தான் எழுதுகிறார்கள். எனவே இந்த கவிதைகளை பற்றி அடிப்படையாக நான் வைத்துக்கொண்டு எனக்கும் இந்த மாதிரியான அந்த கம்பி மேல் நடக்கிற அந்த வித்தையை பற்றி 50 வருஷமா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால நீங்க எழுதும் போது எந்த இடத்துல கம்பி மேல நடக்கிறது கீழே விழுறீங்கிறது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த இளைஞர்களுடைய கவிதைகளை நான் எடுத்து இங்கே கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன், தொகுத்திருக்கிறேன். இது போலதான் எல்லாரும் செய்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க விளக்கம் ஒருவேளை அவர்களை நீங்க கூப்பிட்டு ஏன் தொகுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு விதமான விளக்கத்தை உங்களுக்கு அவர்கள் தரலாமாக இருக்கும். இன்னும் கேள்வி, நான் இந்த மாதிரி ரொம்ப அப்டிராக்டா பேசிட்டு இருக்கிறதுனால இன்னும் எளிமையா நீங்க நான் பேசும்படியா கேள்வி கேட்கலாம். ரொம்ப நன்றியா, தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. யார் தம்பி? இல்ல இப்ப கேள்வி கேட்டேன்ல வளவன், அது நீங்க இவ்வளவு மெனக்கெட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கேட்கல யாரு?
இல்லையா, கேள்வி கேட்ட பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன், தெளிவாக ஆ சொன்னது. ரொம்ப நன்றி. இதுக்குள்ள தொடர்ந்து கேளுங்க. நான் அந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு சாதகமான பதில தரலையோ என்னமோ தெரியல. அதனால யாரும் தயங்க வேண்டாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க கேக்குதுங்களா? சொல்லுங்க, சிவராஜ் தானே? ஆமாம் ஐயா, இல்லோடு சிவராஜ். வணக்கம், ரொம்ப வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றியும் கூட. சொல்லுங்க. நான் முதல்ல இந்த ஒரு உரையாடலுக்காக ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப பேசுறேன். ரொம்ப ஒரு அற்புதமா இந்த காலகட்டத்துல இந்த நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எந்தவித யாருமே அறிமுகம் இல்லாத எங்கெங்கயோ ஒரு ரேண்டமா சில கவிஞர்களை எடுக்கும்போது இதுல பல நன்மைகளும் நிகழ்ந்திருக்கு. நிறைய பேர் அடையாளப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கு நான் முதல்ல இதுல ஒரு கவிஞர் என்ற அடிப்படையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இருண்மையும் இந்த விளக்கமின்மையும் இந்த புரியாமை இந்த லாஜிக் இல்லாம இருக்கிறதுல இருக்கிற ஒரு தன்மை, இந்த தன்மைகளை வச்சுக்கிட்டு இப்பத்தியதான கவிதை பாணி ஒண்ணு உருவாகி எழுதிட்டு இருக்கிறாங்க. நிறைய கவிதைகள்ல நானும் வாசகனாக அதை படிக்கும்போது அதையும் நான் உணர்றேன். இத ஒரு பொது வாசகன் வாசிக்கிற போது இதை எடுத்து தூர போடுறதுக்கும், இதை ஒரு 50 ஆண்டு காலமா இந்த மாதிரியான கவிதைகளை தொடர்ந்து பயணிக்கிற நீங்க இதை ரசிக்கிற தன்மையிலையோ அல்லது இதுல இருந்து தூக்கி பிடிக்கிற ஒரு தன்மையோ இருக்குதுங்கிறத எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கலாம்? இது இல்லோடு சிவா தானே நீங்க? ஆமாங்க ஐயா. சரி, உங்க கவிதை இதுல இருக்கு. நன்றி ஐயா. அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன், மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்வதற்காக. ஒரு 5 வரி கவிதை, சின்ன கவிதை எடுத்து வாசிக்கிறேன். அக்கறை 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 கவலை, கரை இல்ல, பெரிய ரை. அக்கறை வானுயர் கட்டடத்தின் அறை ஒன்றில் கண்ணாடி சுவர்களுக்குள்ளிருந்து மெல்ல எட்டி பார்த்தது காடு. வானுயர் கட்டடத்தின் அறை ஒன்றில் கண்ணாடி சுவர்களுக்குள்ளிருந்து மெல்ல எட்டி பார்த்தது காடு. அவருடைய ஒரு புது கவிதை. ஓரளவு இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுது. வான் உயர்ந்த கட்டடத்தின் ஒரு அறையில கண்ணாடி சுவர்களுக்கு உள்ளால இருந்து மெல்ல எட்டி பார்த்தது காடு. ஏதோ தெரியுது இல்ல, நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க போறதில்ல. இந்த கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க புரசுரமாயிருக்கு. இந்த மாதிரி நாம நம்முடைய உரையாடலை வைத்துக் கொள்ளலாம். அவர் எதுக்கு எழுதினார்? இது அவரும் 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர், தமிழ் துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு பேரை நான் மறந்துட்டேன். எனவே தமிழ் துறைக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அங்க நடக்கக்கூடிய பாடம் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாத பாடம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ள. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கவிதையை தரக்கூடிய ஒரு தமிழ் துறைக்காரர் ஒருத்தர் வேற ஒரு பாடத்தை எதிர்பார்க்கிறார். தமிழ் எம்ஏல இருக்கட்டும், பிஹெச்டி பண்ற இடத்துலயா இருக்கட்டும், அதுக்குரிய பாடம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பிரச்சனை இது பாருங்க, கண்ணாடி சுவர்களுக்கு உள்ளிருந்து மெல்ல எட்டி பார்த்தது. நீங்க ஆடு மெல்ல எட்டி பார்த்ததுன்னு நினைச்சிருப்பீங்க, நாய் மெல்ல எட்டி பார்த்ததுன்னு நினைச்சிருக்கலாம். எட்டி பார்த்ததுன்னா உயிர் உள்ளது. அடுத்து என்ன வார்த்தை இங்க வருதுன்னா காடு. ஆடும் இல்லை, நாயும் இல்லை, பூனையும் இல்லை, அந்த வார்த்தைகள் எதுவும் இங்க இல்லை. நானா உங்கள்ட்ட இப்ப சொன்னேன். ஆனா இங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தை காடு. அப்போ என்ன உங்களுக்கு மனசுல லேசா உங்க எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் வருது. அது கரெக்டு தான். அதாவது உள்ள ஒரு செடி வச்சிருக்கு, காட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு செடி உள்ள இருந்து வெளியே கண்ணாடி போட்ட கட்டடம்.
அது வெளியில இருந்து பார்க்கும்போது அது இது வெளியில இது தலை எட்டி பார்க்குது. இது போல ஒரு ஒரு அர்த்தத்தை நீங்க மனசுக்குள்ள இருக்குது உங்க படிம ரீதியான சிந்தனையில. படிம ரீதியான சிந்தனை என்பது நேரடி சிந்தனை போன்றது அல்ல. இது போல அவருடைய கவிதைகள் பல கவிதைகளும் இருக்கின்றன. அப்போ இந்த மாதிரி ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒருவர் அவர் அதை சரியா சொன்னார். அவருக்கும் இதுல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து சண்டித்தனம் பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து பேசுனா, இல்ல நீ சொன்னது சரியா வரல, திருத்தி எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் துறையில இருக்கக்கூடியவங்கன்னா 2-3 தடவை சொல்லுவாங்க, திருத்தணும், கண்டிப்பா திருத்தணும், இது சரியா வரல, அர்த்தம் சரியா வரல, அது வரல, இது வரலம்பாங்க. ஆனா அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இல்ல நான் சரியா தான் எழுதியிருக்கேன். ஏன் விட்டு கொடுக்க மாட்டார்னு இது போல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு தமிழ் துறை கிட்ட பதில் கிடையாது. இன்னைக்கு தமிழ் துறை சும்மா துறைன்னு தான் இருக்கணும். எனவே இந்த தமிழ் துறையில இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து இது போல நிறைய பேர் தமிழ் துறைக்காரர்கள் இதில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுற போக்கில இருந்து தமிழினுடைய மொத்தத்தையும் மாற்றுறதுக்கான முயற்சியை பண்றாங்க. புது கவிதை எத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். தொடர்ந்து வேற நீங்களே சிவராஜ் கூட தொடரலாம். நன்றிங்க ஐயா. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த தூக்கி வைக்கிற இடத்துல இருந்து இதை எடுக்கிறதுக்கான ஒரு வாசிப்பு அனுபவம் அதுதான் ரொம்ப வேண்டப்பட்டதா இருந்தது இந்த இதுல. அது ரொம்ப முக்கியமா இருந்தது. இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், இந்த வித்தியாசமான இந்த படிம அமைப்புகள் வந்து எங்கிருந்து கிளர்ச்சியா எழுதுங்கிறது உண்மையா எழுதின படைப்பாளர்களால கூட அது அந்த நேரத்துல கேட்டா விளக்கம் சொல்ல மாட்டாங்க. நானும் இதுல ஒரு ஆளா இருந்தாலும் கூட இன்னும் என்னை விட ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய படிமங்களை நாம வாசிக்கும் போது இந்த படிமம் எப்படி உங்களுக்குள்ள வந்து படிஞ்சுதுங்கும் போது அவங்களாலையும் அதை விளக்க முடியல. ஆனா ரொம்ப வந்து அது அழகியல் தன்மையோடவும் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படிமமாவும் இருக்கு. அந்த லாஜிக் இன்மையை நம்ம வந்து ரசிக்க வைக்குது. அதுதான் வந்து இந்த காலகட்டத்தினுடைய ஒரு கவிதை அமைப்பு முறையா இருக்குமோ, அத நீங்க இந்த தொகுப்புல அதை ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நினைச்சேன். கடைசி வாக்கியத்தை சொல்லுங்க. அந்த தன்மையை இந்த தொகுப்பாளர்களுக்காக நீ எவ்வளவு கவிதைகளை வாசிச்சிருப்பீங்க, அதை இந்த தொகுப்புல ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்க. ஆமா, இந்த தொகுப்புல நீங்க சொல்ற அதுதான் வந்திருக்கு. அதாவது நீங்க ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொன்னீங்க. அதாவது உங்களாலேயே அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியாததை நான் எழுதினேன்றீங்க. இது போல 25 பேரும் எழுதியிருக்காங்க. எனக்கு உதாரணம் வரிகளை எடுத்து காட்ட முடியும். மற்ற இளைஞர்களை நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க, எழுதி இருக்கிறவங்க. 1-2 பேராவது ஒரு வரியாவது பேசுனா நல்லா இருக்கும். அதாவது இங்க நிறைய தமிழ் துறையில இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான கவிதை இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாததுன்னு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் போக போறாங்க இன்னைக்கு. ஆனா இங்க எழுதினவங்க இருக்கீங்கல்ல, எழுதின உங்களுக்கு தான் தெரியும். அதாவது நான் எழுதினது உண்மை, ஏன் அளவுல அது உண்மையான கவிதை. என்னால அது விளக்க முடியாம இருக்கலாம், ஆனா எழுதின பிறகு நான் வாசிச்சு பார்க்கும்போது அது அப்படி நல்லா வந்திருக்குன்னு எனக்கு பட்டது. எழுதி விட்டு 10 மாதங்கள் கழித்து நான் திரும்ப எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது நல்லா வந்திருக்குன்னு படுது. ஏன் நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. ஏன் நல்லா வந்திருக்குன்னு உங்களால விளக்க முடியாது. இது போல அனுபவம் கொண்ட பலர் இங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வரியாவது அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம், ஜெய்கணேஷ் பேசுறேன். ஜெய்கணேஷ் சொல்லுங்க, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா உண்மை, இப்ப ஒரு சிவா சொன்னதும் சரி, நீங்க சொல்றதும் சரி. நான் 2016 தான் கவிதை எழுத தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முழு வாசகனா எல்லா நவீன கவிதை தொகுப்புகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனா மட்டுமே தான் இருந்தேன். தொடக்கத்துல நான் எழுதினப்ப எனக்கு வந்து எளிமையான வரிகள், பழைய வானம்பாடி கவிதை மரபுடைய தொடர்ச்சியா தான் 1-2 கவிதைகள் நான் எழுத முயற்சித்தேன். அப்ப எனக்கு தோணுச்சு, இந்த நவீன கவிதைக்குள்ளாக நம்ம பயணிக்க தொடங்கணும் என்று எதேர்ச்சியா ஒரு நாள் ஒரு தேர்வறையில நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கவிதையை நான் அங்கிருந்து எழுதுறேன். அந்த கவிதை அந்த நவீனத்தன்மைக்குள்ளாக பொருந்தியது. அது முடிச்ச பிறகு அந்த கவிதை எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது எனக்கு. அதற்கு பிறகு தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தேன். அது ஒரு மஞ்சள் வெயிலும் மாயச்சிறுமியும் ஒரு தொகுப்பாக வந்தது.
நீங்க உங்களுடைய மொழியில சொல்றது போல பலவிதமான நிலைகள்ல, படிமங்களா, காட்சிகளா, இப்படி பல நிலைகள்ல இருக்கும். அந்த கவிதையை எழுதுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம் மிக குறுகிய நேரம். அதை மீண்டும் திருத்துவது அப்படின்றது எனக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றாவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு கவிதையை எழுதி முடித்து 2 வாரம் கழித்து திருப்பி பார்க்கையில் இது என்னுடைய கவிதையா என்ற ஐயம் எனக்கு ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாக தோன்றிக் கொண்டே இருந்தது. அப்படியாகத்தான் இந்த கவிதை அனுபவம் எனக்கு இன்று வரை வாய்த்திருக்கிறதுங்க ஐயா. ஜெய்கணேஷ், நன்றி. உங்களுடைய கவிதையில ஒரு 2 வரியை வாசிக்கிறேன். வானவில்லின் இருவேறு மூலைகளில் அமர்ந்து வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தோம். வானவில்லின் இருவேறு மூலைகளில் அமர்ந்து வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தோம். இது எங்க இருந்து வருது? வானவில்லுங்கிறது அவரு வானவில்ல பார்த்ததால் வந்திருக்கலாம், பார்க்காமலும் வந்திருக்கலாம். அப்புறம் வானவில்லினுடைய மூலைகள்ல உட்கார்றதுங்கிற அனுபவத்தை எப்படி அவரால் எழுத முடியும்? அவருக்கு தெரியாதது, தெரியாத ஒன்ன சொல்றார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வானவில்ல பார்க்கறது தெரியும், அந்த மூலையில உட்கார்றதுன்னு ஒரு விஷயம் சொல்ற. அந்த உட்கார்றதுங்கிறது வராந்தாவில உட்கார்றது, பெஞ்சினுடைய மூலையில உட்கார்றது, இதெல்லாம் சேர்ந்து அவர் மனசுக்குள்ள இன்னொன்னா மாறி வானவில்லின் மூலையில் உட்கார்ந்துன்னு ஒரு படிமம் உருவாகுது. இதுதான் படிமம். இது போல மற்ற நண்பர்களும் உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்கன்னா தான் இந்த பேச்சு அர்த்தம் உள்ளதா மாறும். சார், ஹலோ சொல்லுங்க சார். எனக்கு சொன்னாங்க. ஆமா ஆமா, எனக்கு இந்த கவிதைகளோட பெருசா பரிச்சயம் இல்லை. ஆனா இந்த தோழர் இவங்க சொல்றாங்க, முன்னாடி பேசுறப்ப சொல்றாங்க, நீங்களும் அதை சொல்றீங்க, அந்த படைத்த கணம், அதாவது இந்த படைப்பை பற்றியான எனக்கு அந்த எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அவங்க அதுல இருந்து விளைவிக்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு எனக்கு போய் நம்பகத்தன்மையா இருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த கணம். ஏன்னா அது ஒரு அறிவு செயற்பாடு, திட்டமிட்டு தான் பண்றாங்க. இன்னொன்னு அவங்க சொன்னா, ஒரு சூழல் அவங்க கவிதையை பாக்குறாங்க, ஒரு பொதுவா ஏற்கனவே இருக்கக்கூடிய கவிதைகள் இது மாதிரி எளிமையா பொருள் புரியக்கூடியதா இருக்கிறது. ஒரு கவிதைன்றது பொது மரபா இன்னைக்கு இந்த குறிப்பா சிறுபத்திரிகை சார்ந்து எழுத கவிஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இப்ப ஏற்கனவே சூழலை பாக்குறாங்க, அதுல ஒரு மொழிக்குள்ள ஒரு ஆம்பிகுட்டி வேணும், ஒரு தர்க்கமின்மை வேணும் அப்படின்ற ஒரு பொது சூழலை தான் அவங்க வராங்க. அப்ப இதுவான சாத்தியப்பாட ஒரு கான்சியஸா தான் சேர்ந்து படைக்கிறாங்கன்னு இருக்கு. ஆனா எல்லாரும் பொதுவாக ஒரு பொது போக்கன்னா அதை நான் எப்படி படைச்சேன்னு தெரியலன்ற வாதம். அது உங்க கான்சியஸா தான் அவங்க பொதுவாக அப்படி செய்யறாங்க. ஏன்னா உங்க சூழல் அப்படித்தான் இருக்கிற மாதிரி என்னால் உணர முடியுது. அது எந்த அளவுக்கு எனக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியும். அவருக்கு வேற யாராவது பதில் சொல்றீங்களா? அன்பரசுக்கு நான் பதில் சொல்றேங்க ஐயா. ராம் சந்தோஷ். சரி. பொதுவா நான் எழுதும்போது குறிப்பா எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வரும். நான் அதாவது ரொம்ப கான்சியஸா எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அரசியல் உள்ள சில காரணங்களை எடுக்கும்பொழுது அந்த காரணம் தொடங்கி நிக்கிறதுனால நான் கான்சியஸ்க்கு எடுத்துட்டு வரேன் அதை, அப்ப நான் அதை எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பதில் என்னன்னா, எனக்கு நேரடியா சொல்ல முடியாது. ஒருவேளை நான் ரொம்ப கான்சியஸா என்னால எழுத முடியும்னு சொன்னா என்னால நிறைய எழுத முடியும் இல்லைங்களா? பட் அது எனக்கு சாத்தியப்படுறது இல்லையே. அப்படி இருக்கும்போது இது எனக்கு நான் எழுதும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் எதையோ ஒன்று எழுத ஆரம்பிச்சு அது எதுவோ ஒன்றா முடியுது. அப்படி இருக்கும்போது அதை நான் திட்டமிட்டு எழுதுற போக்கு எனக்கு ஆகல. எடிட் பண்ணும் போது வேணும்னா 2 வரிகளை மாத்துறதோ இல்லை ஒரு வார்த்தையை சேர்க்கிறதோ மாறும்போது அது அந்த உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை அது கொடுக்கும். மற்றபடி எழுதும்போது நான் பிளான் பண்ணி இப்படி எழுதுறேன் அப்படின்னு கிடையாது. ஏன் அது இருக்கு, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆம்பிகுட்டியோட இருக்கு, மற்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிற, அதாவது சமகாலத்துல நிலவர போக்கோட ஒத்திசைவா இருக்குன்னா அதே போக்குல நான் இயங்குறேன், அதே மாதிரி கவிதைகளை நான் படிக்கிறேன், அதே மொழியில நான் இது பண்றேன். அப்படி இருக்கும்போது அது ஒரே மாதிரி இருக்கு, அது தன்னியல்பா என் மொழியிலே இருக்கு. சோ அது நான் திட்டமிட்டு பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய இப்ப ராம் சந்தோஷ் பேசினாரு, அவருடைய ஒரு கவிதையை வாசிக்கிறேன். 9 கவிதைகள் அவருடைய இந்த தொகுப்புல இருக்கு. அந்த கடைசி கவிதை 4 வரி கவிதை. உடலில் இருந்து தப்பி போக என்ன செய்ய வேண்டும்? முதல் வரி. 2வது வரி, உடலில் இருந்து தப்பி போக என்ன செய்ய வேண்டும்? அடுத்து 3வது வரி,
உடலை திருடிக் கொண்டு தொலைந்தோட வேண்டும். உடலை திருடிக் கொண்டு தொலைந்து ஓட வேண்டும். 4வது வரி, மேலும் கொஞ்சம் மறதியையும் பயிற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் மறதியையும் பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் கவிதை முடிஞ்சிடுது. இதுல என்ன வெளிப்படுது? நான் இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படிங்கிறத சொல்றேன். திரும்பவும் ரொம்பவும் இருண்மையாத்தான் சொல்லுவேன். இந்த முதல் 2 வரி ரொம்ப கிளியரா இருக்கு. உடலிலிருந்து தப்பி போக என்ன செய்ய வேண்டும். அந்த 3வது வரி பாருங்க, உடலை திருடி கொண்டு தொலைந்தோட வேண்டும். இந்த பதில் யாருக்கிட்ட இருந்தும் வராது. எந்த இளைஞரும் இந்த பதிலை சொல்ல மாட்டாங்க. இவருக்கு வருது, உடலை திருடி கொண்டு தொலைந்தோட வேண்டும். இந்த கவிதை மற்ற கவிதைகளோட வித்தியாசமான பல கவிதைகள் இதுல இருக்கு. மேலும் கொஞ்சம் மறதியையும் பயிற்சி செய்ய வேண்டும். இது பல அடுக்குகள்ல செயல்படுது. இந்த 4வது வரி, இதுக்குள்ள ஒரு 6-7 வரிகள் இருக்கு. அந்த 6-7 வரிகளை வெட்டி 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 தள்ளிக்கிட்டு இதை கொண்டு வர்றாரு. கொஞ்சம் மறதியையும் பயிற்சி செய்ய வேண்டும். மறதியை எதுக்கு பயிற்சி செய்யணும்? மறதி தான் சும்மா வருமே நமக்கு. நம்ம காலைல படிச்சதும் சாயந்தரம் மறந்துடுறோம், ஸ்கூல்ல படிச்சதை காலேஜில் மறந்துடுறோம், அப்புறம் வகுப்புல படிச்சதை தேர்வுல மறந்துடுறோம். ரொம்ப எளிதா பேசக்கூடிய ஒரு விஷயம் மறதி. இவர் என்ன பண்றாரு, மறதியை பயிற்சி செய்ய வேண்டும். அதுல ஏதோ ஒண்ணு சொல்றாரு, என்னன்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சதை தேர்ந்தெடுக்கல. ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நோக்கி கேள்வியை கேட்கிறாரு. இதுவரை யாரும் கேட்காதது போல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. மறதியையும் பயிற்சி செய்யும். அப்ப மொத்தமா 4 வரியும் இப்ப திரும்ப படிச்சு பார்க்கும்போது 4 வரியும் வேற வேற ஏதோ தொடுது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. அந்த மாதிரி முறையில நான் இதை தேர்ந்தெடுத்துட்டேன். இப்ப நல்ல உற்சாகமா வாத விவாதங்களோட போயிட்டு இருக்குது. அன்பரசு எதிர்நிலையிலிருந்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவருடைய நண்பர் ராம் சந்தோஷ் அவருடைய கோணத்திலிருந்து பதில் கொடுக்கிறாரு. 3 பேரு கவிஞர்கள் ஒரே கோணத்துல நிக்கிறாங்க, ஜெய் கணேஷ், சிவராஜ், ராம் சந்தோஷ். அன்பரசு கவிஞர் அல்ல, விமர்சகர். அதையும் புரிஞ்சுக்கணும். நான் கவிஞர் கிடையாது, நான் விமர்சகன் தான். ஆனா இந்த 3 கவிஞர்களுடைய கட்சியை சேர்ந்தவன் நான். அடுத்து யார் பேசுறீங்க? ஐயா, நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சொன்னப்ப ஒரு பதில் சொல்லணும்னு தோணுது. யார் பேசுறீங்க? ஜெய் கணேஷன் ஐயா. ஜெய் கணேஷ், சுருக்கமா சொல்லுங்க. காட்சியோ ஒரு படிமமோ அது எங்களுக்கு தோணுது, ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அது எழுதுனதுக்கு பிறகு அது எங்களுக்கு அன்கான்சியஸா தான் அங்க இருக்கு. ஆக்சுவலா என்னால அதை ஃபாலோ பண்ணவே முடியல. திருப்பி யோசிச்சா அது நம்மள்தான் அப்படின்ற அளவுக்கான ஒரு மனநிலையை அது கொடுக்குதுன்றதுதான் ஒரு கவிஞனா நான் அதுல ஃபீல் பண்றேன். வேற யார் பேசுறீங்க? ஐயா கேக்குதாண்ணா? கேக்குது. இப்போ ராம் சந்தோஷ் எல்லாம் இருக்கிறதுனால கேட்குறேன். ஆமா, வளவன் பேசுறேங்க. பேர் சொல்லிட்டு பேசுங்க. என் பேர் வளவன், தஞ்சாவூர்ல பேசுறேன். ராம் சந்தோஷ் எல்லாம் இருக்கிறதுனால கேட்குறேன். புதுக்கவிதைக்கு தமிழ் சார்ந்த கல்லூரி படிப்பு ஆய்வு எப்படி பயன்படுது? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த கவிதைகளில் சங்ககால படிமம் அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணுவாங்க. புதுக்கவிதையை கொஞ்சம் இந்த காலத்துக்கு இருக்கிறதுல வித்தியாசமாக இருக்குது. இது இப்போ உங்களோட படிப்பு, தமிழ் சார்ந்த படிப்பு புதுக்கவிதையில் எப்படி பயன்படுது? எப்படி அது இன்னும் உங்களை மெருகேற்றுது? இது கேள்வி எனக்கு நேரடியா எனக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராம் சந்தோஷ் கேட்டிருக்காரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, அவர் இந்த தமிழ் படிக்கிறது எந்த மாதிரி உதவுதுன்னு கேட்டிருக்கிறாரு. அது உதவுதா, அது உதவும் அப்படிங்கிற நோக்கில் தமிழ் அந்த மாதிரி படிக்கல. அவரோட கேள்வி என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு காலத்துல ஆத்மானாம பார்த்து கேட்ட ஒரு கேள்வியா இருக்கலாம். அது என்னன்னா, தமிழ்ல கவிதை எழுதுறவங்க, தமிழ் மொழியில கவிதை எழுதுறவங்கள தமிழ் மொழி பரிச்சயம், அதனுடைய தொன்மம், சங்க இலக்கியம் குறித்த பரிச்சயத்தோட வரணுமா, அல்லது நேரடியாவே நீங்க ஒரு ஆங்கில கவிதை எழுதிட்டு தமிழ்ல எழுத தெரிஞ்சா தமிழ் கவிதை எழுதலாமா? அந்த கோணத்துல இருந்து அவர் இப்படி கேள்வி கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு என்ன பதில்னா, 2 வகையிலுமே எழுதலாம். ஆத்மானம் சொன்ன பதில் என்னன்னா, நான் தமிழ்ல தான் எழுதுறேன். நான் தமிழ்ல எழுதும்போது எனக்கு தமிழ் மொழியில ஆல்ரெடி அதை பத்தின ஒரு கான்ஷியஸ் ஓடும் இல்லையா? ஸோ அது வந்து இயல்புலாவே என்ன வந்து இது பண்ணும். பட் அவங்க என்னை விட கொஞ்சம் வேறப்பட்டு எழுதுவாங்க அப்படிங்கிறது தான். எனக்கு தமிழ் கவிதை உதவுங்கிற அடிப்படையில் நான் இப்போ சங்கம் கவிதையோ எதுவோ பண்ணல. ஆனா என் மொழி அது வந்து தீவிரமா பாதிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். அப்போ அது இடையில ராம் சந்தோஷ் ஒரு நிமிஷம், உங்க கவிதையை நான் வாசிக்கிறேன். அதாவது சரிங்க. கேள்விக்கு பொருத்தமான ஒரு கவிதை இங்கே இருக்கு. வளவன் அதை தெரிஞ்சுதான் கேட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யானை உருவ தலைவன் தான் என்றாலும் வரும் வழியின் கடினம் உன் தலைவிக்கும் வருத்தம். பக்கம் சொல்லேன்றா ரா வர்றதான் பக்கம் சொல்லேன்றா பகல் குறிகளை எல்லா தமிழ் படிச்சவங்களும் உடனே அப்படி நிமிர்ந்திருப்பீங்க. பகல் குறிகளை ஏன் அக்கம் பக்கத்து வீட்டாரெல்லாம் வெட்டி போடவோ வேற்றி சாதியோன் உன்னையும் கூடவே என் தலைவியே. இப்போ உங்க கேள்வி, நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நிறைய இடம் இங்கே இருக்கு. அவரு அதாவது பகல் குறி என்ற வார்த்தை வேற யாருக்கும் தெரியாது, தமிழ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல தலைவி, தலைவன், இந்த மாதிரி சொல்லலாம் இங்க வருது. இது தமிழ் மாணவர்கள் மத்தியில வந்தாலும் தமிழ் மாணவன் எல்லாரும் எழுதுற கவிதை அல்ல. இது தமிழை நோக்கிய வேறு ஒரு பார்வை இங்க வந்திருக்கு. அது என்ன பார்வை என்று நான் சொல்லி உங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பவில்லை. நீங்க மாறி மாறி பேசிக்கொள்ளலாம். இனி தொடர்ந்து பேசலாம். வளவன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா? ஆக்சுவலாக நான் அந்த உங்கள் கவிதை படிச்சிருக்கேன், எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது என்ன. ரொம்ப நன்றிடா. மணிகண்டன் பேச விரும்புகிறார், அவரையும் கூப்பிடுறேன். மணிகண்டன் பேசலாம். சார் வணக்கம் சார். திருநாவுக்கரசு. வணக்கம். யாரு? நிதின் திருவரசு. சரி, மணிகண்டன் அப்புறமா பேசுங்க. திருவரசு பேசுங்க. நம்ம வெளியில கேள்விப்படுற நிறைய தகவல்கள் இருக்கு. தகவல்களும் உணர்வும் ரெண்டுமே ஒரு இடத்துல ஒன்று கலக்கும் போது படைப்பு அப்படின்ற ஒரு வடிவம் பெறுது. அதுக்கு முன்ன வரைக்கும் கான்சியஸ்ல திட்டமிட்ட அது வடிவம் பெறும்போது அன்கான்சியஸ்ல தான் வெளிப்படுது. அப்பதான் நினைச்சதை காட்டிலும், நம்ம முடிவு பண்ணதை காட்டிலும் வேற முடிவுகள் கிடைக்குது. அப்படி இருந்தா முடிவுகளோட டேபிள் ஒர்க் மாதிரி செய்ய முடியும். நான் படைப்ப எல்லாரும் முன்ன சொன்ன நண்பர்கள் மாதிரி எக்கச்சக்கமா ஒரு சிஸ்டத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸை வச்சு பயன்படுத்தி நிறைய நாவல்களையும் நிறைய கவிதைகளையும் தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஆனா மாத்தி மாத்தி போட்டா மட்டுமே அது கவிதை ஆகிறது இல்லை. அப்போ படைப்பாளனை தாண்டி அதுக்குள்ள செயல்படுற ஒரு செயல்பாடு சக்தி இருக்கு. அதுதான் இலக்கியமா செயல்படுது. அதுதான் அதோட ஸ்தூலமாவும் நிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, மணிகண்டன் இருக்கீங்களா? இன்னொரு கவிஞர் அவரு பேசுறேன்னு செய்தி போட்டிருந்தார், இருந்தால் பேசலாம். சிறினான் மணிகண்டன். அவரு லிங்க் ஏதோ கிடைக்கல போல இருக்கு. இப்ப திருவரசோட 3 வரிகளை வாசிக்கிறேன். இப்ப பேசின திருவரசு, அவனது பழைய உடல் புதிய உடல் ஒன்றை வெட்டி வீழ்த்தியது. அவனது பழைய உடல் புதிய உடல் ஒன்றை வெட்டி வீழ்த்தியது. இந்த 3 வரி அவருடைய பெரிய கவிதையிலிருந்து இந்த 3 வரியை எடுத்து படிச்ச உடனே இந்த கவிதையை தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைச்சேன். தொடர்ந்து நாம பேசிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நேரம் உண்டு? தமிழ் பரதன் சொல்லுங்க. ஐயா வணக்கம். யாரு? ஐயா பெரு விஷ்ணுகுமார், பழனியில இருந்து. விஷ்ணுகுமார், அவருடைய கவிதை உள்ள இருக்கு. முக்கியமான கவிஞர்கள்ல ஒருவர். சொல்லுங்க விஷ்ணுகுமார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் கவிதையினுடைய மொழி மாறிட்டே வருது அப்படிங்கறத நம்ம உணர்ந்திருக்கோம்.
அப்படி அந்த கவிதைக்கான சொல்லல் முறை அல்லது அந்த கவிதைக்கான மொழிங்குது அந்தந்த காலகட்டத்தோட தொடர்புறுத்துவது சரிதானா? அப்படி சரி, அது சரிதான் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ 2020 நான் ஒரு கவிதை எழுதுறேன். அந்த கவிதையில நான் நிறைய சந்தம் வைத்து ஒரு மாதிரியான ரொம்ப இறுக்கமாக ஒரு மரபினுடைய சாயல்ல அசைபிரிச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாசிக் வெர்ஷன்ல நான் எழுதுறேன். அப்படி எழுதுனா அது எப்படி பார்க்கப்படும்? ஏன்னா இப்போ நீங்க வந்து தொகுத்திருக்கீங்க, இப்போ சமகால கவிதைகள்னு தொகுத்திருக்கீங்க. இதுல ஒரு லாங்குவேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகி வந்திருக்கும், ரொம்ப எளிமையாக நிறைய லாஜிக்கு படிமத்துல இருந்தாலும் விடுபட்டுங்கிற மாதிரிலாம் நீங்க சில குறிப்புகள் சொன்னீங்க. இப்போ இந்த 2020லயும் வந்து பழைய கிளாசிக் வெர்ஷனுடைய கூறுகளை இப்போ இந்த கவிதைகளை பயன்படுத்தினா அதனுடைய பார்வை என்னவா இருக்கும்? அந்த கவிதைகள் மீது பார்வை எப்படி இருக்கும்? இல்ல, இது 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 ஒரு முக்கியமான பிரச்சனைய பெரு விஷ்ணுகுமார் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருடைய 2 வரிகளை வாசிக்கிறேன். அதாவது, தாத்தாவை பற்றி மல்லாக்கப்படுத்தபடியே இறந்து போன ஒரு நாள் அவர் வாயில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. மல்லாக்க படுத்தபடியே தாத்தா இறந்து போன ஒரு நாள் அவர் வாயில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. இப்போ ஓரளவுக்கு உங்க எல்லாருக்கும் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய கவிதைகளும் இந்த இளைஞர்களுடைய பின்னணியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பெரு விஷ்ணுகுமார் கேட்ட கேள்விக்கு நீ வர்றேன். அவருடைய கவிதையை உதாரணம் சொன்னேன். இந்த கவிதையை வச்சே நான் பார்க்கும்போது அவர் வாயில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்ததுங்கிறது இங்க பலர் பேசுனது போல நிறைய பேர் சுருட்டு புகை விடுறத நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள அப்படியான ஒரு காட்சி இருக்கும்போது இருக்கிறத தாத்தாவினுடைய இறந்து போன உடம்பு, அது உங்களுடைய தாத்தாவா இருக்க தேவையில்லை, யாருடைய தாத்தாவா இருக்கலாம், இல்லாட்டி அப்படி நடக்கவே சம்பவம் நடந்திருக்கவே இல்லாமலும் இருக்கலாம். அந்த தாத்தாவினுடைய இறந்து போன உடம்புல அந்த சுருட்டை கொண்டு போய் இணைக்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க. இது நவீன மொழியினுடைய சாத்தியப்பாடு. இது இப்ப ஞானக்கூத்தன் நீங்க கேட்ட கேள்விய ஞானக்கூத்தனோட இணைச்சு பார்க்கலாம். நான் ஞானக்கூத்தனை விரிவா வாசிச்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் அவரை பற்றி. அதாவது அவர் ஒரு பெரிய விவாதம் நடந்தது தமிழ்ல. என்ன அப்படின்னா, யாப்பு திரும்ப புது கவிதைக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தா அது ஒரு மோசடி என்று சிலர் விவாதித்தார்கள் சில பத்திரிகைகள்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, யாப்பை கொண்டு வந்து புது செயல்பாட்டை நான் நடத்தி காட்டுகிறேன், புது கவிதையில ஒரு புது அம்சத்தை நான் உள்ள கொண்டு வர்றேன் அப்படின்னாரு. அப்போ அவருடைய பாட்டுக்கள்ல எல்லாம் இந்த என்சி நிறுத்தம் இருக்கும், சில இடங்கள்ல இருக்கும், அதே போல அகவல் ஓசை வரும், இதெல்லாம் யாப்பில இருந்து எடுத்தது. நீங்க யாப்பை வைத்து மிக அழகாக கவிதை எழுதலாம். இது ஆனா நீங்க வழக்கமான கவிதை எழுத மாட்டீர்கள் என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த புதிய விதமாக நீங்கள் யாப்பை பயன்படுத்தி எழுத போகக்கூடிய கவிதை மிக முக்கியமான கவிதையாக இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முதலில் நான் அதை படிக்க விரும்புவேன். தொடர்ந்து பேசலாம். யாராவது? ஐயா, நீங்க வந்து இப்போ கவிதைகள்ல வந்து தொடர்ந்து இந்த குரல் பத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க. மோனோலாக், பாலிபனி வந்து மாறினது, குறிப்பா இன்குலாப் தொடர்பா நீங்க எழுதின கட்டுரைகள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த 80கள் பிறகு இப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த குரல்ல வந்து நீங்க என்ன மாதிரியான குரல்களை பாக்குறீங்க? குரல்கள் இருக்கா அல்லது எந்த மாதிரி ஒலிப்பு இருக்கு? அதே மாதிரி நான் அப்படிங்கிற வார்த்தை முன்னையும் வந்திருக்கு, இப்பயும் நான்ங்கிறத பயன்படுத்துறாங்க. ஸோ ரெண்டுக்கும் நான் நிறைய வேறுபாடு இருக்கிறதா இப்ப பாக்குறேன். நான் வந்து முன்ன சொல்ற அந்த பழைய நான் மாதிரியான ஒரு தன்மையோட இப்ப இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 50 வருஷத்துல இப்ப அவரு குறிப்பிட்ட இன்குலாப்போட கவிதையை நான் படித்து எழுதிய காலகட்டத்துல இந்த கவிதைகள்லாம் சாத்தியமே இல்லை, நான் பார்த்ததே கிடையாது. இப்படியெல்லாம் இளைஞர்கள் 40 வருஷத்துக்கு அப்புறம் எழுத போறாங்க, இப்படி பெரு விஷ்ணுகுமார் எழுதுவாருன்னோ, அல்லது நிதின் திருவரசு எழுதுவாருன்னோ, ராம் சந்தோஷ் எழுதுவாருன்னோ, சிவராஜ் எழுதுவாருன்னோ, மற்ற நண்பர்கள் ஜெய் கணேஷ் எழுதுவார் என்றோ, இந்த மாதிரி நான் ஒருவருடைய எழுத்தையும் நான் ஆன்டிசிபேட் பண்ணல. ஆன்டிசிபேட்னா அதான் எதிர்நோக்க முடியாத ஒரு கட்டம்.
எனக்கு இவைகள்லாம் வரும் என்று நிச்சயமாக தெரியாது. ஆனால் இந்த கவிதைகள் இப்போது வந்திருப்பதை பார்க்கிற போது அந்த அவர் சொன்னது போல நான் என்பது அந்த காலத்துல வந்த நான் எல்லாம் ரொம்பவும் ஒரு அர்த்தம் 2 அர்த்தத்துக்குள்ள மாட்டிக்கொண்ட நான். இப்போது அப்படி இல்லை, பல அர்த்தங்கள். அதே போல அந்த நான் என்பது போலவே இன்னொரு சொல்லின்னு சொன்னீங்கல்ல, அந்த வாய்ஸ்ங்கிறதும் அப்ப இருந்த வாய்ஸ் வேற, இப்ப இருக்கிற வாய்ஸ் வேற. இப்ப ராம் சந்தோஷோட அந்த கடைசி வரி, நான் 4வது வரின்னு சொன்னேன், அதுல இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் கம்ப்ளீட்டா அது வேற ஒண்ணா மாறுது. அதை பத்தி நிறைய எழுதணும், நிறைய யோசிக்கணும், நிறைய எழுதணும். உடனடியா என்னால அதை விளக்க முடியாது. ஆனா மாறி இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். கேட்கலாம். நன்றிங்க. சரி, வேற யாராவது கேட்கலாம்? ஐயா வணக்கம் ஐயா, சிவராஜ் தான் பேசுறேன். சிவராஜ் கேளுங்க. ஒண்ணும் இல்ல, திரும்ப நான் வந்து இந்த அன்பரசு அவர் வந்து கேட்ட அந்த விவாதத்தை திரும்ப அந்த உரையாடலை இன்னும் கொஞ்சம் அதை தொடரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி திரும்ப முன்னாடி வருது எனக்கு. அந்த இப்போ பொதுவாவே வந்து இந்த மாதிரி நம்ம கவிஞர்கள் வந்து அந்த கவிதை செயல்பாடை வந்து திட்டமிட்டு செய்யறாங்கன்ற ஒரு பார்வை வந்து இருக்கு. ஆனா அந்த திட்டமிட்டு செய்யற அந்த செயல்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு எந்த வகையில வாய்ப்பு இல்லைங்கிறத அந்த கவிதை மனம் கொடுக்குது. ஒருவேளை அவர் நிதின் திருவரசும் ஜெயகணேசன் அவங்களாம் சொல்லும் போது அதை தொடங்குகிற பொழுது ஒரு திட்டத்தோட தொடங்குவதும், அதுக்கப்புறம் உள்ள பயணிக்கும் போது அது ஒரு மலைப்பாதைக்கு ஒரு ஒத்தையடி பாதை தெரியும் போது உள்ள என்ட்ராகும், அதுக்கப்புறம் அது என்ன வழியை காட்டுதோ அதுலதான் போற மாதிரி தான் அந்த கவிதை மனம் வந்து கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு திட்டமிட்ட செய்கையா வந்து அந்த கவிதை மனம் அதை அமைச்சு கொடுக்கறது இல்லை. அது அப்படியான பார்வையும் நாம இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறேன். ஆமா. அதாவது இப்ப நாவல் எழுதும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அதாவது இப்படி எழுதணும்னு திட்டம் போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு முதல் சாப்டர் இப்படி இருக்கணும், 2வது சாப்டர் இப்படி இருக்கணும், முடிவு இப்படி இருக்கணும். ஆனா எழுதி முடிக்கும் போது இந்த திட்டத்தில் இருக்கிற எதுவும் இருக்காதுங்க. இப்ப நாவல் எழுதுறவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா இதுதான், அதாவது இப்படி ஒரு வடிவம் வரணும்னு அவங்க ரஃபா நினைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுல திட்டம் செயல்படுது. ஆனா எழுத அதை தாண்டி நாவல் சிறுகதையே போகுதுன்னா கவிதை கண்டிப்பா போகும். அப்புறம் அந்த ராம் சந்தோஷ் கேட்டதுல உள்ள அந்த சில முக்கியத்துவம் என்னன்னா, அதாவது ஒலிகள் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒலிகள் ரொம்ப வித்தியாசமான ஒலிகள். இப்போ தமிழன் கேட்கக்கூடிய ஒலி இருக்கு பாருங்க, இப்ப புது விதமான ஒலி. இது இப்ப மொபைல் எடுத்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைல் உங்களுடைய காதுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்க பிரெயினுக்குள்ள வந்து சேரக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அது வித்தியாசமானது. ஏன் இந்த மாற்றம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு? இதுக்கிடையில திடீர்னு இப்ப யாப்பை பத்தி பேசுன விஷ்ணுகுமாரா இருக்கட்டும், யாப்பை பயன்படுத்துற பலர் இங்க இருக்கிறீங்க, ஜெய் கணேசன்லாம் மரபான தமிழ் படிச்சுக்கிட்டு வந்தவங்க. ஆனா அந்த மரபான தமிழுடைய யாப்பு இருக்கு பாருங்க, அது கொடுக்கக்கூடிய மரபு மனசுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தம் ஒண்ணு, போக்கு ஒண்ணு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல கேட்கக்கூடிய அவங்க யாரும் மொபைல் கேட்டவங்க இல்லை பழைய காலத்தாட்கள். இப்ப மொபைல கேட்கக்கூடிய, டிவியை பார்க்கக்கூடிய, புது ஒலிகளை கேட்கக்கூடிய உங்களுடைய பிரெயினுக்குள்ள அது ஏற்படுத்தக்கூடிய படிமங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப அப்ப உங்க கனவுகளும் வித்தியாசமானது. நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்க கனவுகள் இப்ப இந்த காலகட்டத்துல எப்படி வந்துகிட்டு இருக்கு. அதுபோல கொரோனா காலகட்டத்துல கனவுகள் எவ்வளவு வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்தந்த காலம்தான் தீர்மானிக்குது. இதை புதுக்கவிதை கேப்சர் பண்ணிட்டது, புதுக்கவிதை கண்டுபிடித்து விட்டது. எனவேதான் புதுக்கவிதை பல இடங்களில இருண்மை, புரியாமை, ஆம்பிகுட்டி இதெல்லாம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்ந்து எல்லாரையும் கவருது. எழுதுகிறவர்களையும் கவருகிறது, வாசிக்கிறவர்களையும் கவருகிறது. சார் சொல்லுங்க அன்பரசு. ஆமாங்க சார், அதாவது முக்கியமா கவிஞர்களா இருக்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை. ஆனால் அவங்க சொல்றதுல என்னன்னா, நான் வந்து இப்போ அவங்க திட்டமிட்டு எழுதுறாங்க சொல்ல, அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாடுன்னு நான் சொல்லுறேன். இப்போ என்னன்னா, அவங்க எதையெல்லாம் வரணும்னு திட்டமிட்டு எழுதுறதா நினைக்கல, எதெல்லாம் வரக்கூடாதுன்ற திட்டத்தோடு இருக்காங்க. இப்படிலாம் அவங்க வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு கவிதை எழுத போறப்ப. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் அவங்க ஒரு கவிதை எழுதுறாங்க, அது வந்து வாசகரை மனநிலையை வச்சு தான் எழுதுறாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாடு தான். ஒரு கவிதை மூலம் நான் ஒருத்தர் பேச போறேன்,
அது இன்னைக்கு வந்து எல்லா கிட்டத்தட்ட நீங்க தொகுத்திருக்க கவிதைகள்லாம் அச்சேரி ஒரு புத்தகமா வெளியே வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு செயல்பாடு. அது இன்னொரு நான் யார்கிட்ட போய் என்ன பண்ண போறேன், கன்வே பண்ண போறேன்ற மனநிலையில தான் செய்யப்பட்டிருக்கு. ஒரு என்ன செயல்பாடு தான், ஒருத்தரிடம் நான் பேச போறேன், ஒரு கவிதை மொழியை நான் பேச போறேன் அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து அவங்க என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுவாக கவிதை நான் கூட அந்த பொய்டிக்ஸ் கொஞ்சம் அந்த புத்தகங்களை படிக்கிறப்போ போல செய்தல், மிமிசிஸ், இமிட்டேஷன், போல செய்தல் அங்கமா கவிதை எல்லா காலத்திலும் வந்திருக்கு. நான் உங்களை பார்க்கறப்ப நீங்க சொல்றது கூட என்ன ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொது கவிதை உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு பொதுத்தன்மை மீண்டும் மீண்டும் அந்த மொழியினுடைய தர்க்கம் மதிப்பு அல்லது ஏற்கனவே ஒரு சிந்திப்பது வந்து மீறி சிந்திக்கிறதா ஒரு கவிதையினுடைய தன்மைன்னு ஏற்கனவே ஒன்று சொல்வது அவங்க விரும்பல, அது இதோட தாண்டி இருக்கும். இந்த மொழி நான் மாத்திருக்கேன்னா இந்த நேரடியாக அந்த மொழி வந்து ஒரு பொருள் தான் கொடுக்காம ஒரு தன்மை கொண்ட சொன்ன மாதிரி பல்பொருள் தன்மையை கொண்டு வருவது அல்லது பல நான்களை ஒழுக்கி வைப்பது அல்லது ஒன்று பேசி கொண்டு இருக்க போது மூன்றாவது எங்க வந்து ஒரு ஒளி வந்து அது வருது. இதெல்லாம் வந்து என்னன்னா ஏற்கனவே இருக்க ஒன்று வந்து செய்யக்கூடாத ஒரு திட்டத்தோட தான் செய்யறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது உணர்வுபூர்வமான செயல்பாடு, ஒரு வாசகரை மனதில் வைத்திருக்க செயல்பாடு, ஏற்கனவே ஒன்றை போல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு போல செய்தல் செயல்பாடு நான் நினைக்கிறேன். அன்பரசும் ராம் சந்தோஷ் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ராம் சந்தோஷ் சொல்லும் போது எடிட் பண்றேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்ப நான் கான்சியஸா அதுல ஈடுபடுறேன் அப்படின்னாரு. அன்பரசும் என்ன சொன்னாரு, எது வரக்கூடாதுங்கிறதுல நான் அந்த எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த கவிதை எழுதுறவங்க எல்லாம். எது வரக்கூடாதுங்கிறத உள்ள விடுறது இல்லை, அது கான்சியஸ் செயல்பாடு. எனவே கான்சியஸ் செயல்பாடை முற்றிலும் ஒதுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அன்பரசு சொல்லுகிறார். நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது ரெண்டும் கலந்தது தான். எந்த விகிதத்துல கலக்கும் அப்படிங்கிறது ஒருத்தரை பொறுத்தது. இப்போ ராம் சந்தோஷுடைய கவிதையில தலைவன், தலைவி, பகற்குறி இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா கொண்டு வர்றது. ஏனென்றால் அவர் அந்த துறையில இருக்கிறார். ஆனா அது இன்னொரு வரியோட இணைக்கும் போது அது வேற ஒன்றா போகுது, கான்சியஸ் அல்ல. அது இது ரெண்டும் எந்த விகிதத்தில் என்பது நம்ம சொல்ல முடியாது. வளவன் பேசுகிறேன் ஐயா, ஒரே நிமிஷம். நான் ஒரு வாசகனாக நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நான் என்னோட பார்வையை சொல்கிறேன். ஆக்சுவலாக அது இப்போ இருக்கிற கவிதைக்கு நிறையா அவங்க மனநிலையே பதிவு பண்ணுறாங்க. அவங்க வந்து கான்சியஸாக ரீடருக்காக எழுதுகிறேன். இப்போ கவிதை அப்படி தான், நான் புது கவிதையை தான் பார்க்குறேன். அவங்க மனநிலையில் ஒரு விஷயம் தோணுது, அது பதிவு பண்ணுறாங்க. இவங்க இது ஒரு படிக்கிறவனுக்காக நான் எழுதணும்னு எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல நிறையா பேரோட கவிதைகள். ராம்சந்திர சொன்னது படிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். மனநிலை பதிவில் அவங்க படித்த திறமைகள், அவங்க படித்த சொற்கள், தலைவன், தலைவிலாம் வரலாம். அது வந்து கருவியாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களோட மனநிலை தான் அந்த பதிவு. அதில் வந்து நம்ம கான்சியஸாக சொல்ல முடியாதுன்னு தோணுது எனக்கு. ஒரு அப்படியே எழுதுறாங்க. அது இப்போ சினிமாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி எதெல்லாம் எடுக்கக்கூடாது, நமக்கு வாசகனுக்கு போய் சேரணும், 100 ரூபா டிக்கெட்ங்கிறது விஷயம் இருக்குது. இது ஒரு மனநிலை பதிவு பண்ணுறப்ப தலைவன் இந்த சரி சரி வேற யாராவது? இப்போ நீங்க தமிழ் துறையிலிருந்து கவிதை எழுதுறவங்க அப்படின்னும் அப்படி எழுதாதவங்கன்னும் ரெண்டு பார்வையா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த தொகுப்புல அந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏதாவது தொடக்கமா தெரியுதுங்களா நீங்க பார்க்கும்போது? அந்த மாதிரி பார்வையும் இல்லை. அதாவது பொதுவா ஒரு அப்சர்வேஷன் போல சொன்னேன். அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறதுங்கிற பார்வை இல்லை. அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கவும் முடியாது அந்த கவிதைகளை பார்த்து. நன்றி. பங்கேற்பாளர்கள், உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் அல்லது கலந்துரையாடலுக்கான கருத்தாக்கங்கள் இருப்பின் நம்ம நிகழ்வை தொடரலாம். யாராவது பேசுறீங்களா? ஸ்ரீவத்சா நடராஜன் பேச விரும்புகிறார் அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வருது. அவர் பேசலாம். வணக்கம். நான் கவிஞர் விமர்சகன் வந்து படிக்கிறேன். வாசகன் அந்த அளவுல தில்லிகையினுடைய நிகழ்ச்சிகளை ஆரம்பம் தொட்டு நான் கலந்துட்டு வரேன். இந்த முறை நீங்க எடுத்துக்கிட்ட தலைப்பும் அதை பத்தி நீங்க பேசின விதம், நீங்க எப்படி அதை நீங்க திட்டமிட்டு
ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீங்கள் பேசிட்டு மற்றவங்களை பங்கு பெறவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய கேள்வி பதில் மூலமாக இதை மேல கொண்டு போறது, அடுத்து நடத்திட்டு போற இந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுல நீங்க நிறைய விஷயங்களை சொல்ல வச்சீங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்றத விட சொல்ல வச்சீங்க அப்படின்றது யூ டெமான்ஸ்ட்ரேட்டட் இட் ப்ராக்டிக்கலி. கலை அப்படின்றத இப்ப அவங்க இப்ப 2-3 ராம் சந்தோஷம் சொன்ன மாதிரி இதை மற்றவங்களும் சொன்ன மாதிரி எதை இல்ல இருக்கக்கூடாதோ அதை எடுத்துறதுன்னா இப்ப கல்லுல புளியை கொண்டு ஒரு சிற்பி செதுக்கிறதுக்கு உதாரணம் சொல்லலாம். இல்ல இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்ம தலைமுடிய முடி திருத்துறாங்க போது நமக்கு வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாதது எடுத்துடுறோம் அந்த மாதிரி. ஆனா அழகுன்றது நம்மளுடைய பார்வை கோணத்துல தான் இருக்குது. அதனால இதுதான் நான் கவிதைன்னு ஒத்துப்பேன், இது கவிதையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை விட்டுட்டு ஓஹோ கவிதை இப்படியும் இருக்குது, இதுலயும் கவிதை இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தோண வைக்கிறது இந்த புது கவிதை பரவலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு இந்த சித்திரலக்கிய பத்திரிகைகள் தவிர உங்களை மாதிரி நல்ல தமிழ் ஆசிரியர்கள் இதையும் கவிதை அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை நீங்க யாருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த மனோநிலையை கூட்டினது மூலமாக இது மேலும் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப வித்தியாசமாக இத்தனை நாள் இந்த மாதிரி அளவுக்கு பெரிய அளவுல பங்கு பெற்று எல்லாரும் கேள்வி பதில் கூட அதுலயும் சேர்ந்து பங்கு பெற்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது, அதிசயமா இருக்குது. இது மேலும் தொடரணும் அப்படின்னு தான் என்னுடைய சிந்தனை. எனக்கு இது தவிர வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எளிமையா இருக்கிறது தான் கவிதை. அத ஏற்கனவே எளிமையா இருக்கிறத அந்த காம்ப்ளெக்ஸா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதாவது தும்பை பூவும் பூதான், ரோஜா பூவும் பூதான், ஒற்றை இதழ் 1.5 இதழ் இருந்தாலும் பூதான், ஒரு 100 இதழ் இருந்தாலும் பூதான். ஆனா கவிதை கவிதை தான் அப்படின்றத யூ ஹேவ் எஸ்டாப்லிஷ்ட். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஸ்ரீவத்சா. தமிழ் பரதன். ஐயா ஐயா உங்களுக்கு வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்குதுங்களாங்க ஐயா? எனக்கு இருக்கிற, அதாவது நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அதாவது எல்லா இளைஞர்களும், கவிதை எழுதிய இளைஞர்களும் கலந்து இதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி விட்டார்கள். இதுபோல அடிக்கடி விவாதம் நடப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரி அமைப்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் முயல வேண்டும். எல்லோருக்கும் நன்றி. மிக நன்றாக இருந்ததாக நான் கருதுகின்றேன். வணக்கம். இதற்கு காரணம் தில்லிகை என்ற அமைப்பும் அதை சார்ந்த நண்பர்களும். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தில்லிகை தில்லி இலக்கிய வட்டத்தின் 2021ஆம் ஆண்டுக்கான செப்டம்பர் மாத இலக்கிய சந்திப்பு இனிதே நிறைவடைகின்றது. இன்றைய நாள் தற்கால தமிழில் இளையவர்களின் கவிதை போக்குகள் எனும் தலைப்பில் செறிவானதாகவும் சிறப்பானதாகவும் உரை நிகழ்த்தி தற்கால இளையவர்களின் கலந்துரையாடலுக்கு வித்திட்டு அவர்களுடைய கேள்விகளுக்கும் கருத்துகளுக்கும் பதிலளித்து ஆற்றுப்படுத்திய பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்களுக்கு தில்லிகையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமர்வில் பங்கெடுத்து நீண்ட நெடிய விவாதங்களுக்கு வித்திட்ட கவிஞர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தில்லிகையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பாக இருந்ததுங்க ஐயா.